ஓம் ஓம் நம சிவாயம்மா. ஜெயலக்ஷ்மிம்மா, இது முக்கியமாக உங்களுக்காக. என்னென்னா, நாங்கள் புதிதாக முதல் வகுப்பு எடுக்கும்போது இந்த விவரங்கள்லாம் சொன்னேன். அவங்கெல்லாம் எழுதிக்கிட்டாங்க. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து எழுதிக்கோங்க. முதல் கேள்வி, நாம் ஏன் ஜோதிடம் கற்கணும்? ஏன் அப்படின்னா, நீங்கள் பழைய நாட்கள் முன்னாடி நம்ம சிறு பிள்ளைகளாக இருந்தபோது நினைத்து பாருங்கள். தண்ணீர் எடுக்கணும்னா வெளியே போய் தான் கொண்டு வரணும். ஒன்று கிணத்துலேருந்து கொண்டு வருவோம், இல்லைன்னா தெப்பத்தில், ஆறில், ஏரிக்கு போக மாட்டோம். ஆறு, குளம், தெப்பம், கிணறு. அடிக்குழாயும் வெளியே தான் இருக்கும். அடிச்சுட்டு வந்து அப்படி பண்ணுறதா இருந்தோம். அடிக்குழாயில் அதற்கப்புறம் வந்தது. முதல்ல கிணறு, தெப்பம், குளம், ஆறு, அது போல் தான் தண்ணீர் கொண்டு வந்துட்டு இருந்தோம். அதன் பின்பு என்னாச்சு அப்படின்னா, அடிக்குழாய்கள் தெருவுக்கு 2 தெருவுக்கு ஒன்று, இல்லை தெரு ஒன்று, அது போலெல்லாம் அடிக்குழாய்கள் போட்டு கொடுத்தாங்க. அது அடிக்குழாயில் அடித்து கொண்டு வந்தோம். அப்போது வீடுகளில் குழாய்கள் கிடையாது. அதன் பின்பு வீடுகளில் குழாய்கள் வந்துடுச்சு. இப்போ வெந்நீர் ஒரு குழாயில் வருது, நல்ல தண்ணீர் ஒரு குழாயில் வருது, நம்ம நிலத்துக்கு கீழே இருக்கிற அந்த தண்ணீர் ஒரு குழாயில் வருது. அது போலலாம் நம்ம வசதி செய்து கொண்டோம். அதே போல் தான் முன்பு ரொம்ப சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது நம்ம இதை பார்த்துருப்போம். வண்ணான் துணிகளை வாங்கிட்டு போய் வெளுத்து தருவாங்க. கழுதை கொண்டு வருவாங்க. இது நம்ம பார்த்துருப்போம். இப்போது இல்லை, எல்லாருமே அவரவர் கையால் துவைச்சோம். இப்போது அதற்கென்று கருவிகள் வந்துடுச்சு. அது விலை உயர்ந்தது வாங்கணும் அப்படின்னா அதிலேருந்து புடவையெல்லாம் எடுக்கும்போது அப்படியே மடித்து வைப்பது போல், ஒரு ஈரமே இல்லாமல், அழுக்குகள் இல்லாமல், அதே நேரம் ஈரமும் இல்லாமல் அப்படியே மடித்து வைப்பது போல் அப்படி வருகிறது. சூடாக அப்படி தான் இருக்குது. அப்போது முன்பு நம்ம வெளியே போய் தான் செய்யணும், வீட்டுக்குள்ளே இதெல்லாம் கிடையாது என்கின்ற பொருள்கள் எல்லாம் இப்போ வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு. அப்போது அதே போல் தான் ஜோதிடரிடம் தான் போய் கேட்கணும்னு இல்லை. நமக்கு வேண்டிய சிறு சிறு விஷயங்கள் எல்லாம், பெரிய காரியங்கள், சுப காரியங்கள், அது அவங்கள போய் பார்த்துக்கலாம். சாதாரண சிறு சிறு விஷயங்கள் நம்மளே தெரிந்து கொள்ளலாம். அதுதான் ஜோதிடம் நம்ம படிக்கணும். சரி, இன்னொன்று, ஜோதிடம் வேதத்தோட ஒரு அங்கம். நம்ம ஜோதிடம்னா சாதாரணம் கிடையாது, நம்ம வேதத்தோட ஒரு அங்கம் தான் ஜோதிடம். வேதத்தோட 6 அங்கங்களில் இது ஜோதிடமும் ஒன்று. 6 அங்கங்கள் என்னென்ன அப்படின்னா, சிக்ஷை அப்படின்னா சிகிச்சை, மூக்கு சம்மந்தப்பட்டது. என்ன அப்படின்னா, நம்ம காற்று உள்ளே இழுக்கிறது, நோய் கிருமிகளில் போய் அதனால் சங்கடங்கள் வருது இல்லையா, அது சிகிச்சை. அடுத்து வியாக்கரணம், இலக்கணம், கல்வி. இது முகம், கண்கள் வச்சு தான் படிக்கிறோம். சந்தஸ் அப்படின்னா சங்கீதம், செவி, காதால் கேட்டு பாடணும். நிறுத்தம், நடனம், கால், பாதம். ஜோதிஷம், கண், ஜோதிங்கிறது கண் ஒளி. கல்பம் அப்படின்னா சிற்பக்கலை, சிற்பம், அது கை. இப்போது அந்த ஜோதிடமே வேதத்தில் ஒரு அங்கம் சொல்லட்டுமா? அடுத்தது, இது நமக்கு வழிகாட்டியாக இருக்குது. நம்ம ஒரு கருத்து உண்டு, நடக்க தான் செய்யும். நம்ம என்ன தான் போய் பார்த்து என்ன செய்தாலும் நம்ம அனுபவிச்சு தான் ஆகும். அது நல்லதோ கெட்டதோ, அதனால ஏன் போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழும். அதற்கு விட என்ன அப்படின்னா, ஒரு பாதையில் நம்ம நேராக போய்கிட்டே இருக்கோம். இப்போல்லாம் பாதை ரொம்ப பெரிய பாதைகள்லாம் தேசிய நெடுஞ்சாலை ரொம்ப விரிவடைந்து அப்படி பெருசாக இருக்குது. அப்போது இந்த வலது பக்கம் திரும்பி போனால் தான் மதுரை மீனாட்சி அம்மனை தரிசிக்க முடியும். அதே போல் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் இடது பக்க சாலையில் நம்ம திரும்பி போனால் தான் கொடைக்கானல் போக முடியும். நேராக போய்கிட்டே இருந்தோம்னா நேராக அங்கே என்ன ஊர்கள் பார்க்க முடியுமோ, கோயம்புத்தூர், அது போல். இன்னும் அதையும் தாண்டி தேசிய நெடுஞ்சாலை இந்தியா முழுக்க இருக்குது. நீங்கள் வடக்கு போனீங்கன்னா நேராக வடக்கு போய்கிட்டே இருக்கலாம், அதற்கு போனால் நேரத்திற்கு போய்கிட்டே இருக்கலாம், கிழக்கு மேற்கு அதே போல் தான். சாலைகள் விரிவடைந்து எல்லா பாதைகளையும் எல்லா இடங்களுக்கும் நம்மளை கொண்டு செல்லும். ஆனால் நம்மளோட இலக்கு எது? எந்த ஊருக்கு நம்ம போக போகிறோம்? மதுரை மீனாட்சி அம்மனை பார்க்கணுன்னா வலது பக்கம் திரும்பி அதற்கான சாலையில் பயணித்தால் தான் மீனாட்சி அம்மனை போய் பார்க்க முடியும். என்னோடய நோக்கத்துக்கு நான் போவேன் பார்க்கணுன்னா அது முடியாது இல்லைங்களா? அதுபோல் ஒரு வழிகாட்டி தான் நம்ம ஜோதிடம்.
இனி வரும் காலம் இல்லைன்னா இப்போ நடந்துட்டுருக்க தசாபக்தி வச்சு கோச்சாரத்தை வச்சு நம்ம ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்கள் நிலைகளை வச்சு இனி உங்களுக்கு நல்ல காலம் வருது, ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க, நிறைய சேமித்து வையுங்கள் அப்படிங்கிறத அது நம்மளே தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா. இல்லை கஷ்டமான நேரம் வரப்போகுது அப்படின்னா அதை தாங்கிக் கொள்வதற்காக நம்ம உடம்பை திடப்படுத்திக்கலாம் இல்லைங்களா. ஒரு பழைய படம் உள்ள காமிப்பாங்க. அந்த பெண் வந்து கொஞ்சம் குறும்புக்கார பெண்ணாக இருப்பாங்க. அவங்க ஏதோ வேலை பண்ணுறாங்க, அடிதான் வாங்க போகிறாங்க. எனும்போது வாழை மட்டை இருக்கு இல்லையா, அதெல்லாம் காலில் கட்டிக்கிட்டு கொஞ்சம் நிறைய ஆடைகள் அடிச்சுட்டு என்னென்னா அவங்க அப்பா காலில் அடிப்பார். அதற்காக அந்த அடி விழாத வண்ணம் இவர்கள் ஒரு நடவடிக்கை எடுத்துக்கொள்வார்கள். அதுபோல தான் நமக்கு அடுத்து வர்ற இப்போ 7.5 சனி அது போல் வச்சுக்குவோமே, இல்லை ராகுகேது பெயர்ச்சி, 7.5 சனி பெயர்ச்சி, இது எல்லாமே கொஞ்சம் கஷ்டம் தர்றது போல் இருக்குது நம்ம லக்னத்தில் இருந்து என்பதை நம்ம ஏற்கனவே கண்டுணர்ந்தோம்னா அந்த வழிகாட்டி எப்படி இந்த பக்கம் திரும்பி போனால் நீங்கள் போக வேண்டிய இலக்கை அடையலாம் என்று சொல்கின்றதோ அதுபோல் நீங்கள் கொஞ்சம் உங்களை தயார்படுத்திக்கோங்க. கொஞ்சம் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ளலாம் இல்லைங்களா. ஒரு சிறு சிறு பரிகாரம் தான், பெரிய அளவுலலாம் ஒன்றுமே கிடையாது. நம்மளால் எது முடியுமோ அதற்கேற்றவாறு அது அவங்க அப்படி மகிழ்ந்து போயிடுவாங்க. உதாரணமாக சனி பகவான் வந்து தேவையில்லாத இடத்துல இருக்கார், 7.5 சனியாக இருக்குது, ஜென்ம சனியாக இருக்குது, சனிக்கு சொல்லவே வேண்டாம். அதே போல் ராகுகேதுக்கு இன்னும் ரொம்ப அந்த தோஷம் இந்த தோஷம் அப்படி எப்படி ஒன்றுமே இல்லை. சனி பகவான் வந்து தடை கொடுப்பார், மீண்டும் மீண்டும் செய்ய வைப்பார். அதை நம்மளே மீண்டும் மீண்டும் செய்துட்டு போவோம். இந்த கோயிலில் போய் இத்தனை சுற்றிட்டு போங்க, அவர் அந்த பாதம், சனி என்பது பாதம், அவர் நடக்கிறதையே மகிழ்ந்து ஏற்றுக்கொள்வார். நமக்கு சிரமம் கொடுக்க மாட்டார். சனி பகவான் கோயிலில் போய் எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றுங்க அப்படின்னு சொன்னால், அவர் கணவருக்காக ஒரு பெண் வந்தாங்க. அவருக்கு கொஞ்சம் தொழிலில் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சனீஸ்வரன் கோயிலுக்கு போய் எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. அவங்களுக்கான அந்த அவர் ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதற்கான இது சொல்லிவிட்டோம். அது என்ன ஆச்சு அப்படின்னா, அவருக்கு தொழிலை சரி பண்ணி கொடுத்து மேம்பட வைத்து இந்த பெண் போனாங்க இல்லைங்களா, அவங்க தானே நேரடியாக போய் இந்த பெண்ணுக்கும் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தாங்க, சும்மா சாதாரண சின்ன சின்ன மாலைகள் கோர்த்து கொடுக்கறது, அந்த குழந்தைங்க பிறந்த குழந்தைக்கு வசம்பு கையில் கட்டுவாங்க இல்லையா, அது இந்த பெண் செய்துக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப சிறிய அளவில் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் கொடுத்து பார்த்தா அதையும் விரிவாக்கம் பண்ணிட்டார். நிறைய கடைகளில் இவங்களோடது ரொம்ப அழகாக நேர்த்தியாக இருக்குதுன்னு சொல்லி கடைகளில் கேட்குறாங்க. இவங்களுக்கு அப்போது ஒரு சுவாமியை போய் நம்ம அணுகணும் அப்படின்னா அவர் மனம் மகிழ்ந்து எவ்வளோ நல்லா கொடுக்குறாருப்பாங்க. கணவருக்காக இந்த பெண் போனாங்க, கணவரோட தொழிலும் மேம்பட்டது, இந்த பெண்ணோடைய தொழிலையும் மேம்படுத்தி கொடுத்தார் சுவாமி. அதுபோல் ரொம்ப எளிமையான பரிகாரம், ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது. எந்த நேரம் போகணும், அந்த ஓரை பார்த்து போகணும், என்ன செய்யணும், அந்த நம்ம தனிப்பட்ட ஜாதகத்துக்கு என்ன செய்யணுங்கிறத பார்த்து செய்ய சொன்னோம்னா சரியாயிடும், அவ்வளவுதான். அதே போல் காலநிலை, எந்த காலத்தில் இது நமக்கு கிடைக்கும் அது வந்து நம்ம பார்த்து அதையுமே தெரிஞ்சுக்கலாம். காலை கண்ணாடி இது வந்து கோச்சாரம் தசாபக்தி, இது ரெண்டையும் பொருத்தி பார்த்து நம்ம சொல்லணும். அப்புறம் காலநிலை வச்சு என்னென்னா எந்த காலத்தில் நம்ம அனுபவிப்போம், நல்ல செயல் எந்த காலத்தில் அனுபவிப்போம், இல்லை கெடுதி வரப்போகுது அப்படின்னா அது எந்த காலத்தில் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வழிகாட்டி வந்து என்ன அப்படின்னா, நம்ம வர போகிற தீங்கை உணர்ந்து நம்மளை பக்குவப்படுத்திக்கிறது. இறைவனை பற்றி எந்த தெய்வம் என்ன மாதிரியான வழிபாடு, ஏன்னா எல்லாருக்கும் எல்லா வழிபாடுகளும் சரியாக முழுமையாக அது அவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்ததை தருமா என்றால் இல்லை. நான் வந்து பழனிக்கு பாத யாத்திரை போனேன், இப்படி நல்லது நடந்தது, திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் வந்தேன், நல்லது நடந்தது, இதை கேட்ட உடனேயே நம்மளும் போவோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அது அவருக்கு அந்த மாதிரி நடை வந்து நடந்து போகிறது, கிரிவலம் சுற்றுவது அவருக்கு நல்ல இடத்துல அமைஞ்சு அதுதான் செய்யணும் அப்படின்னு அவரோட ஜாதகத்தில் இருந்ததுன்னா அவருக்கு நன்மை மிகும், தீமை குறையும்.
ஆனால் நமக்கு வந்து என்ன செய்யணும்னு இருக்குது. சிலர்லாம் நிறைய நான் விளக்கு போட்டுக்கிட்டே இருக்கேன், ஆனால் என்னோடய வேண்டுதலை சுவாமி கேட்க மாட்டேங்கிறாங்க. அம்மா உங்களுக்கானது விளக்கு போடுவது அல்ல என்பது பொருள். ஒவ்வொருத்தருக்கும் விளக்கு ஏற்றுவது, அபிஷேகம் பண்ணுவது, இந்த மாதிரி நடை இல்லை உணவு தானம் பண்ணுவது, இல்லைன்னா தூப தீபங்கள் ஏற்றுவது, அந்த இடத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அதற்கு ஏற்றவாறு நம்ம அதை செய்யணும். அது நாங்கள் பார்த்து சொன்னோம் அப்படின்னா நீங்களே இப்போ அதை சொல்லி கொடுத்தோம்னா நீங்களே அதை கற்றுக்கொள்ள போகிறீங்க. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எத்தனை பேர், 4 பேர் ஜாதகமாக, 4 பேர் ஜாதகத்தையும் பார்த்து 4 பேருக்கு என்ன விதமாக செய்யணும் நம்மளே செய்து கொண்டு போயிடுவோம். ரொம்ப எளிதாக போயிடுவது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அடுத்தது ஜோதிடத்தில் வேறு ஒரு 6 பிரிவுகள் இருக்குது. அது என்ன அப்படின்னா அதை நாளைக்கு பார்ப்போமா? ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.